பசுபதி வந்து சொல்கிறத கேட்டு காவேரியால் தாங்கிக்க முடியல. அடுத்து வந்து பசுபதி கிட்டே எல்லாக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு காவேரி வந்து நீங்கள் சொல்லாதீங்க நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை எப்படி விஜய் தாங்குவார்? இப்போ விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுவார், கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுவார். அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கக்கூடாது. அவர் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அவருக்கு நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன். அவர் விரும்பினது வெண்ணிலாவை மட்டும்தான், என்னோட அதிகமாக வெண்ணிலாவை தான் அவர் நேசிக்கிறதா சொல்கிறாரு. அப்படின்னும் போது அவருக்கு பிடிச்ச அந்த வெண்ணிலாவை கொடுக்குறதுல நான் ஏன் தப்பு பண்ணணும்? நான் வந்து சுயநலமாக இருக்கக்கூடாது இந்த விஷயத்தில். எப்படியாவது வந்து வெண்ணிலாவையும் விஜயும் நான் சேர்த்து வச்சிடணும், வேறு வழி கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி யோசிக்கிறாங்க. காவேரி வந்து லேட்டாக வீட்டுக்கு வந்ததால விஜய் பதறி போகிறாரு. ஏன் காவேரி இவ்வளோ பண்ணுற? நான் ரொம்ப பதறிட்டேன் தெரியுமா? சரி அவள் கூட்டின்னு போனாலே ராகினி என்ன சொன்னா அப்படின்னோடனே கிஃப்ட் கொடுத்தா, எங்கே அந்த கிஃப்ட் என்கிட்ட காட்டுறோன்னே நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தோடு போய் படுத்துடுறாங்க. காவேரி சாப்பாடு கேட்குறாங்க, சாப்பாடு வேணான்றாங்க. அதெல்லாம் கிடையாது, வெறும் வயிற்றோட படக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாரு நம்ம விஜய். இதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு அன்புக்கு ஏங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரி. மனசுலேயே அழறாங்க, அவங்களால வெளிக்காட்டவும் முடியல. இந்த அன்பில் எத்தனை நாளைக்கு, இன்றைக்கி ஒரு நாள் தானே, நாளையிலேருந்து விஜய் என் கூட இருப்பாரோ இருக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஏன் காவேரி என்னை ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னோடனே ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனசு கஷ்டத்தோடய காவேரி இருக்காங்க. இதை பார்த்து விஜய் வந்து ஏதோ நடந்திருக்கு, அதான் காவேரி இப்படி இருக்கா, என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே, கடவுளே என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து காவேரி சமாதானப்படுத்தி அவருங்களை வந்து தூங்க வைக்கிறாரு விஜய். அடுத்த நாள் காவேரிக்கு எங்கே போனாங்கன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. பார்த்தா காவேரி இங்கே வந்து என்ன ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. ஆசிரமத்துக்கு வந்து வெண்ணிலாவோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெண்ணிலாவை அழைச்சிட்டு வரதுக்காக வராங்க. இங்கே காவேரி ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. காவேரி வந்து ஓடி வந்து என்ன காவேரி நீ சொல்லாமல் கொள்ளாமல் போயிட, ரொம்ப பயந்துட்டு திரும்ப எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. பார்த்தா வெண்ணிலா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய் வெண்ணிலா வந்து பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. பழைய ஞாபகம் எல்லாமே அவங்களுக்கு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்குது. ஓடி வந்து அப்படியே வந்து விஜயை கட்டிக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலா கட்டிக்கிட்டு அழறாங்க பயங்கரமாக. உடனே வந்து யார் ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து பார்க்குறாரு. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. வெண்ணிலாவா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு விலக பார்க்குறாரு. ஆனால் பிடியாக வந்து வெண்ணிலா வந்து டைட்டாக கட்டிக்கிறாங்க. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் நிற்கிறாரு. உடனே தாத்தா பாட்டி எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. இதை பார்த்து ராகினிக்கு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க 2 பேரும் வந்து அப்படியே இருக்கிறதும், வெண்ணிலா வந்து விஜயை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிக்கிறதும், விஜயும் வந்து வந்து அப்படியே இருக்கிறதையும் பார்த்துட்டால காவேரியால் தாங்கிக்க முடியல. கண்டிப்பாக விஜயால் எதுவுமே சொல்ல முடியாது, என்னையும் விட்டு கொடுக்க முடியாது, வெண்ணிலாவையும் விட்டு கொடுக்க முடியாது. இந்த நிலைமை விஜய்க்கு வேணாம், நான் இங்கே இருந்தால் நல்லதில்லை, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பற்றி பேசிட்டு இருக்கும்போது காவேரி அங்கேருந்து போயிடுறாங்க. எப்படி வந்தா இந்த பொண்ணு, என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு? அவள் தான் நம்ம தான் வேணான்னு சொல்லிட்டு போனால, மறுபடியும் எதுக்கு வந்தா? விஜய் வந்து கட்டி பிடிக்கிறா. இதில் வந்து காவேரி என்ன நினைப்பா, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வெண்ணிலா மேலே எந்த தப்புமே இல்லை, வெண்ணிலா ரொம்ப நல்லவ, அவள் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால தான் அவள் இங்கே வரல, அவளுக்கு இப்போ எந்த ஞாபகமும் இல்லை, விஜய் ஞாபகம் மட்டும்தான் இருக்குது, அதனால தான் விஜய் வந்து கட்டிப்பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராகினி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னா, நான் வெண்ணிலாவை கண்டுபிடிச்சதே நாங்கள் தான், இந்த விஷயத்தை வந்து நாங்கள் காவேரி கிட்ட சொன்னோம், காவேரி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து வெண்ணிலாவை பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு நம்ம வந்து விஜயால் தாங்கிக்க முடியல. பாவம் வெண்ணிலா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் வெண்ணிலா, சாரி வெண்ணிலா அப்படின்றாரு. அதை கேட்டு வெண்ணிலா வந்து மறுபடியும் வந்து விஜயை கட்டி அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து என்னங்க இதெல்லாம், ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்து தாத்தா வந்து சரி நான் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு. உடனே வந்து சரி அதெல்லாம் போட்டு காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எல்லாரும். ஆமாம் காவேரி அவதானே கூட்டிகிட்டு வந்தா, என்ன ஆச்சு? விஜய் உன்னையும் வெண்ணிலாவையும் இப்படி பார்த்துட்டு காவேரியால் தாங்கிக்க முடிஞ்சிருக்காதுரா, அதுதான் காவேரி எங்கே போயிட்டாரா, முதல்ல காவேரி போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், காவேரி வந்து நான் யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தலை மேலே கை வச்சுக்கிறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. உடனே வந்து இதுக்கப்புறம் எங்கே காவேரி வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ராகினி. உடனே வந்து ஒரு நிமிஷம் இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எங்கே கிளம்புறீங்க, வெளில நிலமையில இருக்கால, எங்கே விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு, நீ அமைதியாக இருக்கியா அப்படின்றார் ராகினியை. உடனே வந்து ஓ காவேரி தேடி போகிறாரா, தேடி போனால் மட்டும் நான் காவேரி கூட வாழவா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து ஒரு நிமிஷம் இருங்க தாத்தா நான் போய் காவேரி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் போய் விஜய் வந்து தேடுறாரு. காவேரி எங்கேயுமே இல்லை. அவங்க வீட்டுக்கும் போய் பார்க்குறாரு, அங்கேயும் காவேரி வரல. என்ன பண்ணுன்னு திரும்ப தவிக்கிறாரு. எல்லா இடமும் அவங்க போகிற இடம் வர்ற இடம் எல்லாமே போய் பார்த்துட்ருக்காரு. விஜயால் தாங்கிக்க முடியல. காவேரி எங்கே போயிட்டா, ஒரு வேளை ஏதாவது தவறான முடிவு, சேச்சா காவேரி இப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது, அப்படிலாம் பண்ணவே மாட்டா, ஆனால் காவேரி இல்லாத வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது, அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ஐயோ இப்படி நடந்துடுச்சே, பாவம் காவேரி, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் வந்து வெண்ணிலா பற்றி யோசிச்சுட்டு இருந்தேனே அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய்.